ஒரு பெண்ணின் உடலை துண்டு துண்டா வெட்டி பல இடங்கள்ல வீசி சென்றுள்ள சம்பவம் ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் கதி கலங்க வச்சிருக்கு. நடந்த கொலைக்கு பின்னணியில் இருப்பது பாலியல் விவகாரமா அல்லது வேறு ஏதேனும் அமானுஷ்ய காரணமா? கறிக்கடையில் மாமிசத்தை வெட்டுவதைப் போல ஒரு பெண்ணின் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி நகரின் பல்வேறு இடங்களில் வீசி சென்றிருக்கிறார் ஒரு சைக்கோ கொலையாளி. மனித மிருகத்தால் வேட்டையாடப்பட்ட அந்த பெண்ணின் உடல் பாகங்களை சேகரித்த காவல்துறையினருக்கு இதுவரையிலும் அந்த உடலின் தலை கிடைக்காதது பெரும் அதிர்ச்சியையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த தடயவியல் நிபுணர்களும் காவல்துறையினரும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பீஸான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள சிம்புகனஹள்ளி எனும் சிறிய கிராமத்திலிருந்துதான். இது கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரின் சொந்த தொகுதி என்பதால் அரசியல் களத்தில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று அதிகாலையில் சிம்புகனஹள்ளி கிராமத்தினர் மண் சாலையின் அருகில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு கருப்பு நிற பாலிதீன் கவர் இருப்பதை கண்டுள்ளனர். அதற்குள்ளிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த கவரை திறந்து பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உள்ளே ஒரு மனித உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இதேபோன்று சிம்புகனஹள்ளி கிராமத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 8 இடங்களிலும் அந்த மனித உடல் பாகங்களின் மிச்ச மீதி கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடல் பாகங்களை ஆராய்ந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டது பெண் என்பதை உறுதி செய்துள்ளனர். எனினும் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் இதுவரை அந்த பெண்ணின் தலை கிடைக்காத காரணத்தால் கொலை செய்யப்பட்டவர் யார் என்பதை அடையாளம் காண்பது சவாலானதாக மாறியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அண்மையில் காணாமல் போன பெண்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் மீட்கப்பட்ட உடலில் உள்ள அடையாளங்களை டிபார்ட்மெண்ட் மூலம் பகிர்ந்து வேறு ஏதேனும் வழக்கோடு அது ஒத்துப்போகிறதா என்கின்ற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்த நபர் பெண்ணின் தலையை துண்டித்து உடலை பீஸாக கூறு போட்டுள்ளதால் இதன் பின்னணியில் நரபலி போன்ற அமானுஷ்ய காரணங்கள் ஏதேனும் உள்ளதா என்கின்ற கோணத்திலும் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலையானவர் யார், அவர் ஏன் கொலை செய்யப்பட்டார், கொலையாளி இதற்கு முன் இதே பாணியில் கொலை செய்து வரும் சீரியல் கில்லரா என பொதுமக்களிடையே எழுந்துள்ள அனைத்து கேள்விகளுக்குமான விடை கிடைக்கும்.